ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமை எலுந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் ஆப்பிள் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியை தான் வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டர் கேன் பாட்டில் தான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு அப்பயும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டிருப்பேன். ஒரு 10 பழம் வந்து நான் அறுவடை செஞ்சுருந்தேன். இப்போ பாருங்களேன், இது ஃபுல்லாகவே நல்லா வளர்ந்து எவ்வளோ பிஞ்சுக்கள் இருக்குது பாருங்கள். பிஞ்சுக்களும் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சைஸான காய்கள் இருக்குது. ஸோ நிறைய பழங்கள் வந்தாவே காக்கா எல்லாம் கொத்தி கீழே விழுந்துருது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ காய்கள் இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சேன், இதில் இவ்வளோ பழங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பார்த்திங்கன்னா பிஞ்சுக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செங்காயாக இருக்குது. இப்போ நம்மளால் பறிக்க முடியாது. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருக்கும். அப்போ நம்ம அறுவடை செய்யலாம். இந்த எலந்தை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பழம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஹாப்பி கார்டனிங்.